ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். இதை டைரெக்டாக நான் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி அதை சார்ஜ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்படி சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கெப்பாசிட்டர் எடுத்து அப்படி டைரெக்டாக பல்பில் கனெக்ட் பண்ணால் அந்த பல்ப் வந்து இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜை யூஸ் பண்ணி எவ்வளோ செகண்டு க்ளோ ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான நான் எந்த கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன்னா, ஃபேனில் சீலிங் ஃபேனில் வழக்கமாக போடுவோம்ல, அந்த கெப்பாசிட்டர் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது வந்து 2.2 மைக்ரோ ஃபேரட் 440 வோல்ட் ஏசியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இது சார்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ளை வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறேன். சப்ளை வருது. இப்போ கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. போதும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வெளியே எடுத்துகிட்டு இது ரெண்டுமே ஒன்றா ஷார்ட் பண்ணால் ஸ்பார்க் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஆயிடுச்சிங்களா? அப்போனா இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது, கரெக்டாக சார்ஜ் ஆகுது. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி சார்ஜ் பண்ணிவிட்டு அதை பல்பில் கனெக்ட் பண்ணி பல்ப் எவ்வளோ செகண்ட் க்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். சார்ஜ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு செகண்ட் கூட க்ளோ ஆகிருக்காது. கெப்பாசிட்டர் வந்து இதுக்கு 1 செகண்ட் அப்படின்னு அது கூட கம்மியாக தான் சார்ஜ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பேசிக்காக ஒரு கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, சார்ஜை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். சார்ஜ் இல்லாதப்போ இதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகும். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் ஆகுது.